இன்னைக்கு வந்து நம்ம எப்படி வந்து பிளேரைட் யூஸ் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பிளேரைட்டில் வந்து நிறைய அப்ரோச்சில் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் வந்து நம்மளால் ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரோச் நம்பர் 1. ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்ம அதை கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எந்த ஒரு லொக்கேட்டாரை நம்ம வந்து சூஸ் பண்ணுறோமோ அந்த லொக்கேட்டாரை வந்து இங்கே கொடுத்துடலாம். லொக்கேட்டார் நம்பர் 1 பொசிஷனில் எந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணணுமோ அந்த ட்ராப் லொகேஷனை வந்து நம்ம லொக்கேட்டார் 2ன்ற பொசிஷனில் வந்து நம்ம கொடுத்துடலாம். அதாவது நம்மளுடைய சோர்ஸை வந்து லொக்கேட்டார் 1 அப்படின்ற பொசிஷனில் கொடுப்போம். நம்மளுடைய டார்கெட்டை வந்து லொக்கேட்டார் 2 அப்படின்ற ஒரு பொசிஷனில் கொடுப்போம். ஸோ இப்போ இந்த பேஜ் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பேங்க் அப்படின்றத நான் ட்ராக் பண்ணி இந்த அக்கௌண்ட் அப்படின்ற ஃபீல்டில் நான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன். இந்த இடத்துல இந்த பேங்க் அப்படின்றது வந்து என்னுடைய சோர்ஸ். டார்கெட் வந்து அந்த எந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ண போகிறனோ அது லொக்கேஷன் தான் டார்கெட் எனக்கு. ஸோ அப்போ என்னோட சோர்ஸ் வந்து இந்த பேங்க்கு, டார்கெட் வந்து இந்த அக்கௌண்ட்டு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம அப்ரோச் நம்பர் 1 பார்க்க போகிறோம், ட்ராக் அண்ட் ட்ராப். வெறும் ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்ற ஒரு மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இதை பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் யூஆர்எல் பாஸ் பண்ணிட்டேன். நான் போய் என்ன பண்ணுறேன்னா லொக்கேட்டார் வந்து எடுக்கிறேன். ஸோ எனக்கு ஐடி இருக்குது, நான் டேரெக்டாக ஐடி எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஐடி இங்கே வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த டார்கெட் இருக்கு இல்லையா, அந்த டார்கெட், நம்மளோட டார்கெட்டுக்கு ஒரு லொக்கேட்டார் எடுக்கணும். இங்கேயும் ஐடி இருக்குது. ஓகே, 1 மேட்ச் தான். ஸோ இப்போ டேரெக்டாக என்ன பண்ண போகிறேன், அப்ரோச் நம்பர் 1. ஸோ பேஜ் டாட் ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் கால் பண்ண போகிறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் இங்கே இருக்கும் பாருங்கள். ட்ராக் அண்ட் ட்ராப் 2 ஆர்குமெண்ட்டு, ஒன்று வந்து சோர்ஸு, இன்னொன்று வந்து டார்கெட்டு. ஸோ கொடுக்கக்கூடிய 2 ஆர்குமெண்ட்டுமே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் தான் கொடுக்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வந்து என்னுடைய சோர்ஸ், இது வந்து என்னுடைய டார்கெட். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி நம்மளோட சோர்ஸையும் நம்மளோட டார்கெட்டையும் கொடுத்துட்டோம். ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம எடுத்தது வந்து ஐடி. ஐடி அப்படின்னா நம்ம ஸ்லாஷ் தானே கொடுக்கணும், சிஎஸ்எஸ் அப்ரோச்சில். அதான் ஒர்க் ஆகல. இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு அந்த பேங்க் அப்படின்றது வந்து அதோட டெஸ்டினேஷனில் வந்து நம்மளுக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இங்கேருந்து ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணியிருக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு அப்ரோச். செகண்ட் அப்ரோச் பாருங்கள். டைரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த சோர்ஸோட லொக்கேட்டர் எடுத்து டாட் ட்ராக் டூ அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்மளோட டார்கெட்டோட லொக்கேஷனை கொடுத்துடலாம். இது வந்து அப்ரோச் நம்பர் 2. ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். பேஜ் டாட் லொக்கேட்டார், இதுதான் வந்து என்னோட சோர்ஸ் இல்லையா, அந்த சோர்ஸோட லொக்கேட்டார் இது. டாட்
drag to அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். ஓகே, இதுக்குள்ள அகைன் பேஜ் டாட் லொகேட்டார் நம்மளோட சோர்ஸோடைய லொகேட்டார் இது வந்து இங்கே கொடுத்துட்டா போதும். ஸோ இது வந்து அப்ரோச் நம்பர் 1, இது வந்து அப்ரோச் நம்பர் 2. திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இந்த வாட்டியும் வந்து அந்த பேங்க்ன்றது நம்மளுக்கு இங்கே ட்ராக் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்ரோச் நம்பர் 3 பாருங்கள். இப்போ நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ நான் வந்து என்னோட மவுஸ் வச்சுருக்கேன். மவுஸ் யூஸ் பண்ணி வந்து நான் இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு மவுஸை வைப்பேன். வச்சுட்டு அந்த பர்டிகுலர் சோர்ஸை நான் கிளிக் பண்ணுவேன். லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டேன். அப்படியே கிளிக் பண்ணபடியே வந்து அதை அப்படியே நான் வந்து என்னோட டார்கெட்டில் கொண்டு போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் கிளிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா மவுஸை, அந்த கிளிக்கை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுவேன். ரிமூவ் பண்ணோன்னா எனக்கு வந்து என்ன நடக்கும்? இங்கேருந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்படியா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுவோம் இல்லையா மவுஸ் யூஸ் பண்ணி. சேம் அப்ரோச்சை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஸ்கிரிப்டில் பண்ண போகிறோம். எப்படின்னா அதுதான் அப்ரோச் நம்பர் 3. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? அந்த சோர்ஸ்க்கு போயிட்டு மவுஸை வந்து ஹோவர் பண்ண போகிறோம். ஹோவர்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா மவுஸ் வந்து ஹோவர் ஆகும். நெக்ஸ்ட்டு மவுஸ் டாட் டவுன். மவுஸை வந்து நான் என்ன பண்ண சொல்கிறேன்? டவுன் பண்ண சொல்கிறேன். டவுன்னா லெஃப்ட் கிளிக். ஓகே, லெஃப்ட் கிளிக் பண்ணும். லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுறாது. டவுன் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணும்? மவுஸை வந்து கிளிக் பண்ணி அப்படியே வச்சுக்கும். அந்த கிளிக்லேயே ஹோல்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது என்னோட டெஸ்டினேஷன் போகிறேன். டெஸ்டினேஷன் போயிட்டு மவுஸை ஹோவர் பண்ணுறேன். அங்கே போயிட்டு வந்து நான் டவுன் பண்ணேன் இல்லையா ஃபஸ்ட்டு? ஸோ அதை வந்து இப்போ அப் பண்ணுறேன். அப்போனா ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் சோர்ஸுக்கு போயிட்டு நான் வந்து ஹோவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மவுஸை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன். அப்படியே ஹோல்ட் பண்ணியே வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறேன். அங்கே போயிட்டு வந்து மவுஸ் ஓவர் பண்ணி இப்போ வந்து நான் கிளிக் பண்ணி வச்சுருக்க பட்டனை ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணோன்னா எனக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் வந்து இங்கே நடந்துருது. ஓகே, சேம் அப்ரோச் வந்து நம்ம இப்போ ஸ்கிரிப்டில் பண்ண போகிறோம். இது வந்து அப்ரோச் நம்பர் 3. பேஜ் டாட் லொகேட்டார் சேம் லொகேட்டார் டாட் ஹோவர். ஸோ ஃபஸ்ட் போயிட்டு நான் மவுஸ் ஓவர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பேஜ் டாட் மவுஸ் டாட் டவுன். ஓகே, ஹோவர் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பேஜ் டாட் லொகேட்டார் பேங்க். அதாவது இது வந்து என்னோட டெஸ்டினேஷன். இங்கே போயிட்டு நான் திரும்ப வந்து என்ன பண்ணுறேன்? மவுஸ் வந்து ஹோவர் பண்ணுறேன். அதுக்கடுத்தது திரும்ப பேஜ் டாட் மவுஸ் டாட் அப். மவுஸ் வந்து அப் பண்ணுறேன் இப்போ. ஓகே, ஸோ இது வந்து அப்ரோச் நம்பர் 3. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எரர் த்ரோ பண்ணியிருக்கு. என்ன எரர்னு பார்ப்போம். டைம் அவுட். பேஜ் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறது லோட் ஆகுறதுக்கு. ஸோ அதனால வந்து இங்கே ஒரு மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து 3 அப்ரோச்சஸ் ட்ராப் டவுன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ட்ராப் டவுன் ஒரு ஆக்ஷன் வந்து பண்ண போகிறீங்க, பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அந்த சோர்ஸும் அந்த டார்கெட்டும் ஒரு ஃப்ரேமுக்குள்ளே இருக்குன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு பேஜ் இருக்குது. இதில் வந்து இமேஜஸ் கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த இமேஜஸ் வந்து நான் ட்ராக் பண்ணி இங்க ட்ராப் பண்ணணும். இப்போ இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரேமுக்குள்ள இருக்கு எனக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ இந்த இமேஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்பெக்ட் பண்றேன். இதோட லொகேட்டர் எடுக்க ட்ரை பண்றேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமுக்குள்ள இருக்கு. ஓகே. அப்போ ஒரு ஃப்ரேமுக்குள்ள இருக்குன்னா, ஆப்வியஸா நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, ஃப்ரேம ஹேண்டில் பண்ணாம இந்த எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண முடியாது. கிளிக்கா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ஃபில்லா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த எந்த எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண முடியாது ஃப்ரேம ஹேண்டில் பண்ணாம. ஸோ இந்த மாரி இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹவ் டு ஹேண்டில் எ ட்ராப் டவுன் இஃப் இட் இஸ் இன்சைட் எ ஃப்ரேம். அப்ரோச் நம்பர் 1 பாருங்க. நம்ம மேல பார்த்த அப்ரோச் நம்பர் 1 இந்த இடத்துல நம்மளால யூஸ் பண்ண முடியும். எப்ப அப்படின்னா, இஃப் த ஃப்ரேம் கன்டைன்ஸ் நேம் ஆர் ஐடி வி கேன் யூஸ் த பிலோ அப்ரோச். ஸோ பேஜ் டாட் ஃப்ரேம் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணி அதுக்குள்ள ஃப்ரேம் நேம் இல்லைன்னா ஃப்ரேமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கும். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட் நம்மளுக்கு கிடைச்சா மட்டும்தான் இந்த அப்ரோச் வந்து நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஐ மீன் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் சக்ஸஸ்ஃபுல்லா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு ஃப்ரேம் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரேம் இருக்கு. பட் இந்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நேமும் கிடையாது, ஐடியும் கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி சினாரியோல உங்களால வந்து இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இஃப் இன்கேஸ் நீங்க வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் ட்ரை பண்றீங்க. ஒரு டிராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு ஃப்ரேம்குள்ள இருக்கு அப்படின்னா, நேம் ஆர் ஐடி இருந்துச்சுன்னா, டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், பேஜ் டாட் ஃப்ரேம் அதோட நேம் இல்லைன்னா ஐடிய வந்து இங்க குடுத்துட்டு, ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் வரும். ஸோ அதோட ஆப்ஜெக்ட்ட யூஸ் பண்ணி டிராக் அண்ட் ட்ராப் அப்படின்ற மெத்தட கால் பண்ணி, உங்களோட சோர்ஸோட லொகேட்டரும், டார்கெட்டோட லொகேட்டரும் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டிராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் வந்து நடந்துரும். ஆக்ஷன் வந்து நடந்துரும். ஓகே. இஃப் இன்கேஸ் நேம் ஆர் ஐடி இல்ல அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பேஜ் டாட் ஃப்ரேம் லொகேட்டர் மெத்தட யூஸ் பண்ணிக்கலாம். நேம் இல்லைன்னா ஐடி இருந்துச்சுன்னா ஃப்ரேம் யூஸ் பண்ணுவீங்க. நேம் இல்லைன்னா ஐடி 2மே இல்ல அப்படின்னா, ஃப்ரேம் லொகேட்டர யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல நம்ம. ஓகே. 2மே சேம் அப்ரோச் தான். ஓகேவா? ஸோ இங்க வந்து நம்ம டிஃபரெண்ட் மெத்தட் யூஸ் பண்றோம். இங்க வந்து டிஃபரெண்ட் மெத்தட் யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்ரோச் நம்பர் 2ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். பேஜ் டாட் ஃப்ரேம் லொகேட்டர். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கு ஒரு லொகேட்டர் எடுக்கணும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த ஃப்ரேமுக்கு நான் வந்து ஒரு லொகேட்டர் எடுக்கிறேன். ஸோ 1 ஆஃப் 3 மேட்சஸ் காட்டுது எனக்கு. ஸோ என்னோட ஃப்ரேம் வந்து 1 ஆஃப் 3ல தான் இருக்கு. ஐ மீன் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் எனக்கு அந்த ஃப்ரேம் இருக்கு. ஸோ நான் டேரக்ட்டா அந்த லொகேட்டர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பேஜ் டாட் ஃப்ரேம் லொகேட்டர் நம்ம எடுத்த லொகேட்டர். இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே காட்டுச்சு. ஸோ nth மெத்தட் யூஸ் பண்ணி 0th இண்டெக்ஸ் நான் குடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி யூஆர்எல்லும் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு என்னோட சோர்ஸ் அந்த எலமெண்ட்டை வந்து நான் என்ன பண்ண போறேன், அதுக்கு வந்து லொகேட்டர் எடுக்க போறேன். ஸோ இங்க இருக்கு அதோட நோடு. ஸோ இதில் ஆல்ட் அப்படின்ற ஆட்ரிபியூட் வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு 1 ஆஃப் 1 மேட்ச் தான் காட்டுது. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுறேன், ஃப்ரேம் டாட் லொகேட்டர் லொகேட்டர் கொடுத்துட்டு டாட் ட்ராக் டு அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ட்ராக் டு. ஓகே. ஸோ இதில் அகைன் வந்து நம்ம என்ன பண்ணணும், சோர்ஸோட லொக்கேட்டர் கொடுக்கணும், சாரி டார்கெட்டோட லொக்கேட்டர் கொடுக்கணும். ஸோ சோர்ஸோட லொக்கேட்டர் நம்ம எடுத்துட்டோம். இப்போ டார்கெட்டோட லொக்கேட்டர் இங்கே இருக்கு பாருங்க. ஐ மீன் இந்த பாக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு டார்கெட். இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம வந்து ட்ராப் பண்ணணும். இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட டார்கெட். இதுக்குள்ளே தான் ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதுக்கு ஒரு லொக்கேட்டர் எடுக்க போகிறோம். இங்கே இருக்கு ட்ராஷ் அப்படின்ட்டு. ஓகே. 1 ஆஃப் 1 மேட்ச். ஸோ இப்போ இந்த ட்ராக்ட் அப்படின்ற மெத்தடுக்குள்ள அகைன் பேஜ் டாட் லொக்கேட்டர் அந்த டார்கெட்டோட லொக்கேட்டர் கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு இங்க. ஓகே கைஸ், ஆக்சுவலி வி மேட் அ மிஸ்டேக் ஆக்சுவலி.
ஸோ ஃப்ரேம் மூலியமா தானே நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் இங்க பேஜ் டாட் லொக்கேட்டர் குடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இதுதான் தப்பு. திரும்ப ரன் பண்றேன். ஸோ நம்மளுக்கு டிராக் அண்ட் ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரேமுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும். ஐ மீன் டிராக் அண்ட் ட்ராப் ஆக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு அப்ரோச் நம்பர் 3 பாருங்க. நீங்க டிராக் அண்ட் ட்ராப் ஆக்ஷன் வந்து பண்ண போறீங்க. ஸோ எல்லாமே ஒரு ஃப்ரேம்குள்ள இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரேம் லொக்கேட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ மவுஸ் ஒரு ஆக்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, டிராக் அண்ட் ட்ராப் ஆக்ஷன் வந்து பண்ண போறோம். ஸோ ஃப்ரேம் லொக்கேட்டர் யூஸ் பண்ணி உங்களோட சோர்ஸை போய் ஹோவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மவுஸை வந்து நம்ம டவுன் பண்றோம். திரும்ப ஃப்ரேம் லொக்கேட்டர் யூஸ் பண்ணி டார்கெட்ல போய் ஹோவர் பண்றோம். அங்க போய் வந்து மவுஸை வந்து அப் பண்ண போறோம். அவ்வளோதான். ஓகே. இது அப்ரோச் நம்பர் 3. ஸோ ஃப்ரேம் லொக்கேட்டர் இங்கிருந்து ஃப்ரேம் டாட் லொக்கேட்டர் டாட் ஹோவர், அதுக்கப்புறம் ஸோ என்னோட ஃப்ரேம் லொக்கேட்டர் இது. ஸோ அங்கேருந்து நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறேன் என்னோட லொக்கேட்டருக்கு ஃப்ரேம்லேருந்து. ஸோ என்னோட சோர்ஸுக்கு போகிறேன். அங்கே போய் மவுஸ் ஓவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட மவுஸை வந்து டவுன் பண்ணுறேன். திரும்ப ஃப்ரேம் யூஸ் பண்ணி என்னோட லொக்கேட்டருக்கு நான் ட்ராவல்ஸ் பண்ணி என்னோட டார்கெட், இதுதான் என்னோட டார்கெட் லொக்கேட்டர். அங்கே போய் நான் மவுஸை ஓவர் பண்ணுறேன். அங்கே போய் மவுஸ் வந்து அப் பண்ணுறேன். ஸோ இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் ஆக்ஷன் வந்து இங்கே நடந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். இஃப் இன்கேஸ் அவுட் சைட் ஆஃப் ஃப்ரேம்னா இந்த அப்ரோச்சு, இல்லை ஏதாவது ஒரு அப்ரோச் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லைனா ஃப்ரேம்குள்ளே இருக்குன்னா இந்த அப்ரோச். சப்போஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற பேஜில் ஃப்ரேமுக்கு ஒரு நேம் இல்லைனா ஒரு ஐடி இருந்தது அப்படின்னா இந்த அப்ரோச் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃப்ரேம் லொக்கேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடிஆர் நேம் இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரேம் லொக்கேட்டரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்பாத் எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஹவு டு ஹேண்டில் கீபோர்ட் ஆக்ஷன் யூஸிங் பிளேரைட். ஸோ பிளேரைட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கீபோர்ட் ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். ஸோ பேஜ் டாட் கீபோர்ட் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணி அதுக்குள்ளேருந்து ப்ரெஸ் அப்படின்ற மெத்தடில் உங்களுக்கு என்ன கீ வேணுமோ அந்த கீ வந்து இங்கே நீங்கள் கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேஜ் டாட் கீபோர்ட் டாட் டைப் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. டைப் அப்படின்னா வந்து நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணணும். ஸோ ஃபில்லுக்கும் டைப்புக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா ஸ்டார்டிங்லேயே. ஃபில் அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட் அப்படியே போயிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிடும். டைப் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டராக டைப் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கீபோர்ட் டாட் பேஜ் டாட் கீபோர்ட் டாட் ப்ரெஸ் அப்படின்னா இப்போ ஆரோ லெஃப்ட்னு கொடுத்துருக்காங்க உள்ள. அப்போ வந்து என்னோட லெஃப்ட் ஆரோ அந்த கீபோர்டு அந்த கீ வந்து ப்ரெஸ் பண்ணும். அதே மாதிரி பேஜ் டாட் கீபோர்ட் டாட் டவுன் அப்படின்னா இப்போ நான் மவுஸில் நம்ம பேஜ் டாட் மவுஸ் டாட் டவுன்னு கொடுத்தோம். டவுன் அப்படின்னா என்னது, அந்த பர்டிகுலர் கீயை அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுறது. இப்போ நான் ப்ரெஸ் பேஜ் டாட் கீபோர்ட் டாட் டவுன் ஷிஃப்ட் கீ கொடுத்தேன் அப்படின்னா ஷிஃப்ட் வந்து நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே. எப்போ நான் வந்து பேஜ் டாட் கீபோர்ட் டாட் டவுன் டாட் அப் ஷிஃப்ட்னு கொடுக்குறேனோ அப்போ தான் வந்து அந்த ஷிஃப்ட் பட்டன் வந்து ரிலீஸ் பண்ணுவேன். ஓகே. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி வந்து நீங்கள் காம்பினேஷன் ஆஃப் கீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஷிஃப்ட் ஏ கொடுக்கணும் அப்படின்னா பேஜ் டாட் கீபோர்ட் டாட் ப்ரெஸ் ஷிஃப்ட் கீ ப்ளஸ் கீ ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஷிஃப்ட் என் ஷிஃப்ட் கிளிக் பண்ணி ஏ கிளிக் பண்ணி என்ன நடக்கும் அப்பர் கேஸில் பிரிண்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து காம்பினேஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லா கீஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பேஜை வந்து கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே.
ஸோ ஒவ்வொரு கீயா வந்து நான் அது வந்து சொல்லிட்டு இருக்குன்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் இங்க பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எனக்கு வந்து ஒரே வாட்டி கீ மட்டும் பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, பிரஸ்ன்ற கீ மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு ஒரு கீய வந்து அது ஹோல்ட் பண்ணியே வச்சிருக்கணும் அப்படின்னா, டவுன்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஹோல்ட் பண்ணியிருக்க கீய வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்ப நான் கீபோர்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட்டு எப்படி வந்து ஒரு ஸ்லைடர ஆட்டோமேட் பண்றது? ஹவ் டூ ஹேண்டில் அ ஸ்லைடர்? இது பார்த்திருப்பீங்க. Amazon அந்த மாரிலாம் போனீங்கன்னா, ஃபில்டர் செக்ஷன்ல இருக்கும். இந்த மாரி ஸ்லைடர்ஸ். ஸோ பிரைஸ் ரேஞ்ச் அதெல்லாம் வந்து உங்களால செட் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி ஸ்லைடர் இருக்குன்னா, அத எப்படி ஆட்டோமேட் பண்றது அப்படின்றத பாருங்க. ஸோ நம்ம காம்பினேஷன் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு மெத்தடும், அதுக்கப்புறம் கீபோர்ட் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் இத நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம் இப்போ ஸ்லைடர. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஸ்லைடரோட லொகேட்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதான் இந்த ஸ்லைடரோட லொகேட்டர். எய்தர் நம்மளுக்கு இங்க ரெக்டாங்கிள் ஐ மீன் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. சில இடத்துல வந்து ரவுண்டா இருக்கும். ஓகே. ஸோ அந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்ட வந்து நீங்க லொகேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ இங்க இருக்கு. கிளாஸ் இருக்கு. நான் டைரக்ட்டா கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 1 ஆஃப் 2 மேட்சஸ் காட்டுது. ஸோ நான் nth ஆஃப் 0 எடுத்துக்கிறேன். நான் இந்த ஸ்லைடர் தான் ஹேண்டில் பண்ண போறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்லைடர் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, nth ஆஃப் 1 குடுத்தீங்கன்னா, இதுக்கு ஃபோக்கஸ் ஆகும். ஸோ பேஜ் டாட் லொகேட்டர். ஸோ நம்ம எடுத்த எக்ஸ் பாத்து டாட் nth ஆஃப் 0. ஓகே. இது வந்து ஸ்லைடர். ஸோ ஸ்லைடர் அப்படின்னு குடுத்துட்டேன் நேமு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லைடர் வந்து நான் கிளிக் பண்ண போறது கிடையாது. எதுவுமே பண்ண போறது கிடையாது. நான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன், ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு மெத்தட யூஸ் பண்ண போறேன். ஃபோக்கஸ் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணும், என்னோட என்னோட பிளே ரைட்டோட ஃபோக்கஸ அந்த பர்ட்டிகுலர் ஸ்லைடர் மேல போய் வைக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ கூகுள் அப்படின்ற ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கு. இப்போ ஃபோக்கஸ் வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. அப்ப நான் டைரக்ட்டா இப்போ கீபோர்ட்ல வச்சு டைப் பண்ண ஆரம்பிச்சேன்னா, எனக்கு மேல வந்து என்டர் ஆயிட்டே இருக்கா வேல்யூஸு? இப்போ அந்த மாரி என்ன பண்ண போறேன், ஃபோக்கஸ் வந்து இந்த பர்ட்டிகுலர் எலமெண்ட்ல நான் செட் பண்ண போறேன். சரியா? ஸோ அதுக்கு தான் வந்து நான் லொகேட்டர் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லைடர் டாட் ஃபோக்கஸ். ஃபர்ஸ்ட் வந்து நான் இத ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன். ஓகே. ஸோ பேஜ் ஓப்பன் பண்ணும்போது எங்க வேணாலும் ஃபோக்கஸ் இருக்கும். நான் வந்து என்ன பண்ண சொல்றேன்னா, ஃபோக்கஸ அந்த ஸ்லைடர்ல வைக்க சொல்றேன். வச்சுட்டு, இப்போ அந்த ஸ்லைடர்ல ஃபோக்கஸ் வச்சுட்டேன். இப்போ நான் வந்து கீபோர்ட் ஆக்ஷன்ல ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஸ்லைடர் மூவ் ஆகுதா? ஸோ இத வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ பேஜ் டாட் கீபோர்ட் டாட் பிரஸ் ஏரோ ரைட் அப்படின்ற கீய வந்து நான் என்ன பண்ண போறேன், என்னோட ரைட் ஏரோ. ஓகே. ஸோ ரைட் ஏரோவ நான் பிரஸ் பண்ண போறேன். சரியா? இப்போ வந்து ஒரு இப்படி குடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார் லூப்ல போட்டு அத ரன் பண்ணுவோம். அப்படி இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன் லூப் மட்டும். ம், சும்மா 10ன்னு குடுக்குறேன். ஓகே. ஸோ 10 டைம்ஸ் வந்து மூவ் பண்ண போறேன். ஒவ்வொரு வாட்டி மூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண வைக்க போறேன். சரியா? வெயிட் டைம் வந்து நான் இங்க குடுக்குறேன். ஓகே. ரன் பண்றேன். ஸோ 76, 77, 78 மூவ் ஆகுது பார்த்தீங்களா நம்மளுக்கு? ஸோ 10 டைம்ஸ் மூவ் ஆகும். வெயிட் டைம் தான் இஷ்யூ கைஸ். வெயிட் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆகும். ஸோ லாஸ்ட்டா வந்து லூப் முடிஞ்சிருக்கு. லூப் முடிஞ்சு கம்ப்ளீட்டட்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. கிளியரா?